வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் திலீபன் அவர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். நம்மளுடைய சேனலில் எப்பயுமே நம்ம தளபதி விஜய் இன்றைக்கி வந்து நான் சோலை அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் முகவை திலீப் அவர்களை வந்து மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு கடவுள். சூப்பர் சூப்பர். அதாவது நீங்கள் தீவிர விஜயுடைய வெறியன் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாலுமே பெருமை. ஏன்னா விஜய் மேலே எனக்கும் அளவற்ற பாசம். இப்போ ஸோ உங்களுடைய பேர் முகவை திலீபன். விஜய் வந்து எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? காரணங்கள்லாம் எப்படி சொல்கிறது, இப்போது உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ பிடிக்குன்னு சொன்னால் நம்மளால், நீங்கள் காரணங்கள் கேட்குறீங்களா, அந்த காரணங்களுக்கான பதிலை எப்படி கொடுப்பேன்னா, உங்களோட தாயையோ தந்தையோ எதுக்காக உங்களுக்கு பிடிக்குன்னா உங்களுக்கு என்ன பதில் வரும்? கண்டிப்பாக பதில் இல்லை. அதே தான் தளபதியும். சூப்பர் சூப்பர். அது காலங்காலமாக என்னோடய வாகனங்களில் கூட நான் போட்டு வச்சது என்ன வச்சுருப்பேன்னா, தாய் தந்தை தளபதி. சூப்பர் சூப்பர் தான் என்னோட போட்டு வச்சுருப்பேன். அந்த இதை தான் இன்ன வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தளபதி விஜய் அவர்களுடைய முதல் திரைப்படம் நீங்கள் பார்த்த அனுபவங்கள் இருக்கா? தளபதி படம் அதுதான் படம். அது முதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது சொல்ல வராது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கணக்கில்லாத படங்களை வந்து நம்ம பார்த்து ரசித்து உட்காந்துட்டு இருக்கோம். அதாவது எல்லாம் தளபதி இப்போது கில்லி பார்க்குறோன்னா கில்லியில் டிவியில் ஒரு தடவை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா 2-3 நாள் கழித்து பார்த்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. நீங்கள் டெய்லி போடுறது 24 மணி நேரம் கில்லி போடுறதா 24 மணி நேரமும் உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு பைத்தியம். மொதல் படம் அப்படி இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா தலைவன். ஏன்னா சூப்பர் சூப்பர். இன்றைக்கி அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு எல்லோரும் பார்க்குறோம். ஒரு காலகட்டங்களுக்கு முன்பாகவே நான் அவரை தலைவராக ஏற்றுக்கின ஒரு படம் தளபதி. இந்த நாட்டை ஆள வந்தாருன்னா எப்படி இருப்பாருன்னு நான் அந்த படத்து மூலியமாக தான் நான் சந்தோஷப்பட்டேன் பார்த்து. இல்லை, என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். இப்போ தளபதி விஜய் அவர்கள் சினிமா பயணத்தை முடிச்சுக்கிட்டு, அதாவது வந்து அரசியல் பயணத்தை தொடங்கும் போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அதாவது இது நிறைய பேருக்கு உண்டான ஒரு கேள்வி. இது சினிமாவில் பார்த்த ஒரு தலைவனை, திரையில் பார்த்த ஒரு தலைவனை, இப்போ இந்த தமிழக மக்களுக்காக போராட வந்திருக்க ஒரு தலைவன். ஒரு சைடு ஒரு மன வருத்தம் இருக்கும். என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம தலைவனை வந்து திரையில் பார்க்க முடியாது, அவர் அந்த ஸ்க்ரீனில் வந்த விஷுவலை வந்து விசில் அடித்து கொண்டாட முடியாது, ஒரு நாள் முன்னாடியே டிக்கெட் எடுத்து ரோட்டில் போய் நிற்க முடியாது, தேட்டர் வாசலில் ஜாலியாக டான்ஸ் ஆட முடியாது, பாட்டு பாட முடியாது, இந்த எண்ணங்கள் இந்த ஆசைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நான் இந்த 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 இன்டர்வியூ வந்து நான் பிகில் படத்தப்போ கொடுத்துருந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொல்லனா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு நல்ல தலைவன் வந்து ஆள மாட்டானா அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா, அந்த நல்ல தலைவன் எங்கள் தலைவனாக இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு. கண்டிப்பாக அதுக்கான ஆயத்தக்கூறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேலைப்பாடுகளும் சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்களோட ஆதரவு நாங்கள் நினச்சதை விட பல மடங்கு இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நீ குறுக்கட்டுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் ரசிகராக இருந்தீங்க. ரசிகராக இருக்கும்போது அதோடைய துள்ளல் வேறு. ஸோ நம்ம வந்து ஒரு தளபதி படத்தை கொண்டாடி தீர்க்கிறோம் அப்படிங்கிறது வேறு. இப்போ அதுவே ரசிகராக இருந்து நீங்கள் வந்து தொண்டராக மாறும்போது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இப்போ உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ முகவை திலீபன் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ரசிகர், இப்போ வந்து தொண்டர். அதாவது தொண்டர்னா எந்த எதிர்பார்ப்புமே தலைமைகிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு நாம் சேவை செய்கிறதுல முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் தொண்டராக எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றுறீங்க? இப்போது நான் ரசிகராக இருக்கும்போது ஒன்று பண்ணேன், அதே விஷயத்தை இப்போயும் பண்ணுறேன். ஆனால் ஒரு படி மேலே பண்ணுறேன். இங்கே பல பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது அரசியலில் இருக்க பல நிர்வாகிகள், பல அரசியல் கட்சியோட தொண்டர்களாக நீங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் அவருக்கு ரசிகராக இருந்தவங்க தான். ஆமாம், மிகப்பெரிய ஜாம்பவான்களை நான் சொல்கிறேன். அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், இல்லை கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எம்ஜிஆரை பிடிச்சவங்க நடிப்பில் வந்து ரசிகராக இருந்தாங்க. கலைஞரை பிடிச்சவங்க அவரோட எழுத்துக்கு ரசிகராக இருந்தாங்க. அப்படி இருந்து தான் அவர் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் மன்னிக்கணும்.
இப்போ நீங்கள் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவை பற்றி பேசுனதுனால இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் எம்ஜிஆர், கலைஞர் இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷம். இப்போ நான் கலைஞரை பற்றி பேச விரும்பல, எம்ஜிஆரை பற்றி பேசுகிறேன். எம்ஜிஆர் நடிக்க வந்த 5வது வருஷத்துலேயே அவர் அண்ணா கூட சேர்ந்துட்டார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அது எம்ஜிஆரை வச்சு தான் தெரியும், அண்ணாவை வச்சு கூட தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ உங்கள் ஏரியாவிலே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா நகரில் இருக்கீங்க, ஒரு அடையாரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கொட்டை போட்டவங்க. இப்போ அந்த டிஎம்கேவாக எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் வேறு எந்த கட்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தளபதி சொல்கிறதுக்கு வந்து 2 கட்சி தான் அப்படிங்கிறதுல நான் எப்பயுமே அந்த கட்சியை தூக்கி போட்டுருவேன். டிவிகே தான் எப்பயுமே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ அவங்க எல்லாமே வந்து பில்லர் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இப்போ மேலோட்ட அரசியல் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் போயிட்டுருக்கு. இப்போ பில்லர் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது உங்கள் கேள்வியில் ஒரு பதில் இருக்குது. அவங்க இத்தனை வருஷமாக இதில் இருக்காங்க, அவங்க இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா தலைவர் நாங்களும் இத்தனை வருஷமாக இந்த மாநிலத்தில் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தளபதி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது தான் இந்த கட்டுப்பாடு. நாங்கள் வந்து ஒரு ரசிகர்னா நான் சும்மா உட்காந்து பேனர் கட்டின்னு போஸ்டர் வச்சுக்கின்னு இப்படி சுற்றுறது நாங்கள் கிடையாது. என் தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் இயக்கமாக இருக்கும்போது கூட எனக்கு நீங்கள் பேனர் வச்சு போஸ்டர் ஓட்டுற காசை வச்சுட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு படிப்பு செலவை பாருங்கள், அன்னதானம் போடுங்க, இதெல்லாம் பண்ண சொன்ன தலைவர் தான் எங்கள் தலைவர். சரிங்களா? மீனவ போராட்டம் எங்கள் தலைவர் பண்ணார், இலங்கை தமிழர்களுக்காக எங்கள் பண்ணார், தங்கை அனிதாக்காக அவங்க வீட்டுக்கு போய் நின்னார். சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லப்போலாம். இலவச பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ எடுத்துக்கோங்க, கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடிலேருந்து சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் எங்கள் மாவட்டம் எங்கள் அருமை அண்ணன் பாலமுருகன் அவர்கள் சூப்பர் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் மனுஷன் 6 வருஷமாக விலையில்லா விருந்தகம் வச்சு நடத்திட்டு டெய்லி காலையில் 100லேருந்து 150 பேருக்கு இலவசமாக உணவு போட்டுக்கிட்டு வராரு. சும்மா ஏனோ தானம்லாம் கிடையாது. காலையில் போட்டாலே டிஃபன், இட்லி, சாம்பார், வடை, வாழைப்பழம், ஸ்வீட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தடபுடலான விருந்தை தான் கொடுக்குறாரு. சூப்பர். ஒரு நாள் தவறாமல் வருஷம் 365 நாளும் கொடுத்துட்ருக்காரு. 6 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது எங்களுக்கான இந்த ஸ்ட்ராங் இருக்குல்ல, இந்த அஸ்திவாரம் இருக்குல்ல, அது அப்பையிலேருந்தே எங்கள் தளபதி கட்டமைப்புக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர். நீங்கள் உணவகங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், குருதியகம் ஓப்பன் பண்ணுங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா நண்பர்களும் குரூப்பில் ஒன்றா இருங்க, எங்கே ரத்தம் தேவைப்பட்டாலும் அதை உடனே ரெடி பண்ணி கொடுங்க, உயிரை காப்பாற்றுங்க. விளியகம் ஆரம்பிச்சிருக்கோம், விலையில்லா பயிலகம் ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இலவச பயிலகம். அது மூலயமா எத்தனை குழந்தைங்க பயன்பெறுறாங்க தெரியுமா? இன்றைக்கி டியூஷன் சேர்க்க போனால் 1000 ரூபா 2000 ஒரு மாதம் ஃபீஸு. இன்றைக்கி ஒரு நாளோட வருமானமே ஒரு சில 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு மேலே தாண்ட போகுது. அப்போ அவன் குழந்தைய எப்படி படிக்க வைப்பான்? 1000 ரூபா 2000 கொடுத்து ஃபீஸை அவன் எப்படி வாடகை கட்ட போவான்? இன்றைக்கி காலகட்டத்தில் 7000 8000 இல்லாமல் ஒரு வீடு வாடகை கிடைக்காதுங்க. கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு மினிமம் 500 ரூபா இல்லாமல் குடும்பத்தை ஓட்ட முடியாது. கண்டிப்பாக. நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நான் இந்த 500 ஒரு பால் பாயிட்டு குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, டீ, காப்பி தூள்வாங்களா 100 ஆயிடுச்சு. கண்டிப்பாக. அப்போ அந்த 500 நமக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக. அப்போ அந்த 2000 பெரிய விஷயமாச்சு எனக்கு மாதம். ஆனால் தளபதி சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த இலவச பயிலகங்களை ஓப்பன் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சொல்கிறது எங்கள் மாவட்ட தலைவர் மட்டும்தான் பண்ணுறாருன்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாவட்ட தலைவர் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்ட செயலாளர்களும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து அத்தனை நிர்வாகிகளும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நாங்கள் அஸ்திவாரமே இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியாதுல்ல? அப்போ சொல்கிறவனுங்க அப்படி இருப்பானுங்களா இருக்கும். எனக்குள்ள நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போ தளபதி விஜய் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் மன்றம் என்ற பணியில் மக்களுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்து வரார். அதை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அரசியலுக்கு அவர் புதுசு கிடையாது. அரசியல் வந்து அவர் ரத்தத்திலே ஊறுனது, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஏன்னா உதவிகள் அப்படிங்கிறதுல அவர் எதுவுமே எதிர்பார்த்து செய்கிறதில்ல. இப்போ என்னுடைய எண்ணங்கள் கூட நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, தளபதி ஏன் அரசியலுக்கு வராருன்னா மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. மற்ற கட்சிகள் எல்லாமே மக்களை கீழே தான் கொண்டு போகிறாங்க.
மக்களுக்கான தேவைகளை எப்போ பூர்த்தி பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கிற ரோடே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரோடும் கேவலமாக இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை. இந்த போக்கில் தளபதி அடுத்து என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாரு? மன்னிச்சுக்கோங்க குறுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். தளபதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரசியல் நகர்வோடு தான் தளபதி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கார் அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட கருத்து. இதில் தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாருமே தலையிட முடியாது, இதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த வருஷம்தான் தளபதி கட்சி ஆரம்பித்து மாணவர்களுக்கு அந்த பட்டம் அளித்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் மூலியமாக தானே இருந்துச்சார். அதில் கட்சி நோக்கம் எதுவுமே இல்லையே. அந்த இடத்துல மாணவர்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது அவரோட சகோதரி, அதாவது இதை நான் எப்படி சொல்ல வருவேன்னா, தளபதிக்கு பெண்கள்னால் ரொம்ப பிடிக்கும். தவறான என்ன? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா தன்னோட சகோதரி சிறு வயதிலே இறந்தனால தன்னோட தங்கச்சிக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ, என் தங்கச்சை நான் எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ, அதை இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே நான் பண்ணணும். இங்கே இருக்க பல பெண்களோட குழந்தைகளுக்கு நான் தான் தாய் மாமன் அப்படின்னு சொன்ன ஒரே மனுஷன் தளபதி மட்டும்தான். கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு ஆதாயம் உண்டு. நான் அரசியலுக்கு வந்தால் ஆட்சியில் உக்காரணுன்ட்டு. இதை இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கிற நான் கட்சி ஆரம்பித்தா கூட எனக்கும் அந்த ஆசை இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நிச்சயமா. அதுக்கான தகுதி இருக்கணும், அதுக்காக வேலைப்பாடு இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுனா சும்மா உட்காந்து அது நடக்குமா? நடக்காது. ஆனால் இங்கே நீ வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு, ஊருக்கு ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி போய் மக்களை போய் பாருங்கள், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி என் கூட ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட மகளிர் இறங்கி இப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய மகளிர் கால் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, நான் இப்போ இந்த சந்துக்கு போகிறோம், இந்த 5 பிளாக் போகிறோம், நாங்கள் போய் வீடாக போய் கணக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. எதுக்குன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரங்கள் விசாரிக்கிறாங்க, அவங்களோட நிலைமைகளை விசாரிக்கிறாங்க. போன மாதம் வரைக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். நான் ஒரு 10 பேருக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு நான் கணக்கு எடுக்க போகும்போது சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஹேண்டிகேப்ட் இருந்தாங்க, பார்வையற்றவங்க இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். சூப்பர். அதில் ஒருத்தவங்க ஹேண்டிகேப்டு யாருமே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர், பேரை குறிப்பிடலாமான்னு தெரில, என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல மனிதர். நான் எடுத்து ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இந்த 4 மாதமாகவே அந்த குடும்பத்துக்கு அவர் மாதம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர். அவருக்கு அது அவர் நினச்சி அது பண்ண வேணாமே, ஏன் பண்ணணும்? அவர் ஒரு மனிதாபிமானம். அதாவது நாங்கள் எங்கள் தளபதியுடைய வார்த்தைகள், கை காசை போட்டு நாங்கள் பண்ணுறோம். தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் செலவு பண்ண மாட்டேன், நான் மாதம் தாராளமாக பண்ணுவோம்ல. எங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். அந்த பேரை சொல்லி, தளபதி பேரை சொல்லி நாங்கள் 4 பேருக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு அதில் அவ்வளோ மன திருப்தி இருக்குது, அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது. அதனால மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அதாவது தாவேகா அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சும்மா ரசிகர் கூட்டம்னு. நான் இப்பயும் சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல ஐயா. இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிற ஒரு கூட்டம். நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு கடைசி வாய்ப்புங்க இது. நிச்சயமா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தமிழகம் தலை நிமிர வேண்டும் அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளுக்கே ஒரு எதிரி வேணும்ல, உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு. இப்போ உங்களால் ஒரு விஷயங்கள் முடியாது அப்படிங்கும்போது தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, ஏன் என்னால் முடியாது அப்படின்ட்டு. என்னால் முடியும். அப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அரசியல் அப்படிங்கிற ஒரு களத்தில் இப்போ தான் 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3வது ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி அதாவது இங்கே இருக்க பல பேருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த வார்த்தையை சொன்னேன், ரசிகர் சொல்கிறீங்க, இது ரசிகர் கூட்டமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணுறேன், ஆனால் பதிவு பண்ணுற சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. கேப்டன் அவர்களை இழந்துட்டு இங்கே பல பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா,
ஒரு நல்ல மனுஷனை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது தவறு அவங்க மேலே இல்லை, மக்கள் மேலே தான். ஒரு நல்ல மனுஷன் வந்தார், அந்த மனுஷனை மீடியாக்காரங்க வந்து எல்லோரும் பேசி 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 சில தலைவர்கள்லாம் பேசி அவரோட கேரக்டரே டோட்டலாக மாற்றி இன்றைக்கி அவர் இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அவர் தான் கடவுள், அவர் இருந்திருந்தால் நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா? இது நமக்கு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்தோம், இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல தலைவனை இழந்தோம் சரிங்களா? அவரோட தம்பியா, அவரோட நிழலா. அதாவது இப்பயும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தளபதி வந்து இந்த 250 ரூபா சம்பளம் விட்டு வந்துட்டார், 300 ரூபா சம்பளம், இதை நான் சொல்லவே மாட்டேன். அவர் நமக்காக வந்திருக்காரு, எனக்காக வந்திருக்காரு, நம்ம மக்களுக்காக வந்திருக்காரு, நம்ம தமிழ்நாடோட மக்களுக்காக வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நம்மளோட ஆயுள் காலம் எல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? 2050 உலகம் அழிஞ்சிரும், 2060 சென்னை அழிஞ்சிரும், சென்னை உள்ளே போய்டுன்ட்டு. இந்த 26 மட்டும் நல்ல தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா அடுத்தது சென்னை அழியறதுக்கு மிகப்பெரிய காரணமே நம்மளாக தான் இருக்கும் சரிங்களா? நம்ம மட்டும் இந்த 2026 குறித்து வச்சுங்க, 2026 நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்மளோட மாநிலமான தமிழ்நாடை நம்ம தவற விட்டுருவோம். எப்படி 2050 2060 சென்னை அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு வெளியே ஒரு நமக்கு ஒரு புரளிகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த புரளியை வந்து நம்மளே உண்மையாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன், சிந்திச்சு ஓட்டு போடுங்க, தெளிவாக ஓட்டு போடுங்க. முக்கியமாக தளபதி சொல்கிற மாதிரி வாக்கு வந்து உங்களுடைய உரிமை. கண்டிப்பாக வாக்குக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே சட்டை பிடிச்சி கேட்க முடியாது. இதை தளபதி சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். சர்க்கார் படத்தில் தளபதி ஒன்று சொல்லியிருப்பார், நோட் பண்ணிங்களா? ஒரு நாள் லீவ் போட்டு ஒன்றால் ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா குற்றவாளி கண்டிப்பாக சொல்லியிருப்பார்ல. அதாவது இப்போ எங்கள் ஏரியாவை எடுத்துக்கோங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு 32,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், மெஜாரிட்டி ஓட்டு 100% ஓட்டு. ஆனால் இப்போ அதில் போலிங் ஆகிற ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் பொதுவாக உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு மீடியா ஒரு 22,000 ஓட்டு. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஓட்டு மட்டும் தான் போல் ஆகுது. ஆமாம், அதுதான் 30% ஓட்டு என்ன ஆகுது? ஏன்னா அது போடுறதுக்கான ஆர்வங்கள் வர மாட்டேங்குது. ஏன் அந்த ஆர்வங்கள் வரலை அப்படின்னா, இப்போ ஒருவேளை தளபதி அதை மாற்றலாம், தளபதி விஜய் அவர்கள் அதை மாற்றலாம். அந்த ஆர்வங்கள் இவங்களுக்கு ஏன் போடணும்? மற்ற கட்சிகள், அந்த கட்சிகளுடைய பேர் கூட நான் சொல்ல, இப்போ நான் தளபதி விஜய்க்காக ஓட்டு போடணும் அப்படின்னா தளபதி விஜய் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஆணித்தரமாக இருக்குது. நீங்கள் ரசிகர் தொண்டர் உங்களுக்கும் இருக்குது. நான் வந்து பாதியில் தான் தொண்டராகவே வந்தேன், ரசிகரை மீறி. நான் என்ன சொல்ல வரேன்னா, குறுக்கிட்டு மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி நம்ம தலைவர் வந்திருக்காரு, தளபதி யார் இன்றைக்கி வந்திருக்காரு? தளபதி விஜய் அவர்கள். நான் ஒரு பேர் எப்பயுமே சொல்ல மாட்டேன், தளபதி அவர்கள் வந்திருக்காங்க சரிங்களா? அதாவது நான் எப்பயுமே அவர் பேரை இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, அதனால நான் இப்பயும் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தளபதி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி சரிங்களா? அதாவது இப்போ தளபதி வந்துட்டாரு, நீங்கள் ஆர்வத்தில் ஓட்டு போட வரீங்கல்ல, கண்டிப்பாக தளபதி வந்துட்டாரு 100% ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்குது, 100%. நான் என்ன சொல்கிறேன், சர்க்கார் படத்தில் தளபதி தேர்ந்தெடுத்த மாதிரி அவர் அந்த படத்தில் பண்ண மாதிரி நான் உதாரணத்துக்கு தான் திருப்பி படத்துக்கு பக்கம் போகிறேன் சரிங்களா? உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியை சேர்ந்த எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், எத்தனையோ சமூக போராளிகள் சுயேட்சா வேட்பாளராக நின்று இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக அந்த 20% ஓட்டு 30% ஓட்டு அங்கே போயிட்டுருக்கலாம்ல. அப்போ அங்கே ஒரு நல்ல தலைவனை நம்ம அங்கே தேர்ந்து இல்லை. எனக்கு மன்னிக்கணும், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள அரசியல் நிலவரத்தில் அரசியல் நிலவரத்தில் மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்ன அப்படின்னு 80% பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அரசியல் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி கற்பனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அரசியல் அப்படின்னா இதுதான் அரசியலா? அதுவும் நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தலை கீழே மாறி போய் நிற்கிது. நீங்கள் 60 வயசு 70 வயசு 80 வயசுக்காரவங்களுக்கு என்னன்னு தெரியாதவங்களாம் இல்லை அந்த பையன் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி
ஓட்டர் ஐடியெல்லாம் எழுதி சீரமைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமாம். வாக்காளர் படிவம்லாம் சீரமைச்சிருந்தோம். அப்போது நாங்கள் எல்லாம் ஒரு பூத்தில் நம்மளோட நிர்வாகிகள்லாம் உட்கார வச்சு எழுதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ அந்த பையனுக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். அவங்க அம்மா வராங்க, அவங்க ஒரு இஸ்லாமியர். ஏப்பா இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லைப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுப்பா, என் புள்ள தொல்லை பண்ணுறான்ப்பா, நீ தளபதிக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்ன தெரியும்? இல்லை, எனக்கு நீங்கள் இது சொல்லும் போது என்ன தெரியுமா, நான் விஜயை பற்றி மற்றவங்க எல்லாத்திட்டையுமே நான் பேசிகிட்டு இருப்பேன். அதாவது இந்த அயன் படம் பார்க்கும்போது சூர்யா பிரபு இருக்காங்க பாருங்கள், அதில் வில்லன் வந்து என்ன தாசு நட்டில் வச்சேன்னு பார்த்தியா, நட்டில் வச்சேன் அப்படின்ட்டு தூக்கி போட்டு போவார். அப்போ நான் நிறைய பேர்த்திட்ட சொன்னது என்னன்னா, இங்கே வந்து இவர் இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் வரல, கரு விட்டுறாங்க பாருங்கள், அப்பயே அரசியல் களத்தில் போயிட்டார். இன்றைக்கி குழந்தைங்க அரசியல் அப்படி, இப்போ என் பொண்ணே எடுத்துக்கங்களேன், தளபதிக்கு விஜய் போடுங்க அப்படின்னா நான் வேறு யாருக்கோ போட்டு என் முன்னாடி போய் சொல்லுவேண்ணா, அதை நான் சோறு வேறு ஒன்றுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ ஆமாம், அப்போ இன்றைக்கி இருக்கிற 2 வயசு 3 வயசு 4 வயசு பசங்களே அரசியலை தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது எனக்கு இதை நான் எப்படி படிப்பேன் தெரியுமா? இப்போ எப்படி எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும், என்னோட ஆசை அதுதான். எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும். அது இப்போ நிறையா நடக்குதோ அப்படின்றது என்னோட இல்லை உண்மை நிகழ்வு. ஏன்னா இப்போது நீங்கள் உங்கள் பொண்ணை சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணுக்கு 10-12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பொண்ணு இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணி விஜயோட தளபதியோட இதை பார்க்குறாங்கல்ல, கண்டிப்பாக வீடியோ அப்படின்னு சொல்லி தளபதி பேரை போட்டு பார்க்குறாங்கல்ல, அப்போ உள்ளே போகும்போது ஓகே, அப்போ இங்கே பாருங்கப்பா, கரூரில் இத்தனை பேர் இறந்துருக்காங்களாப்பா, தளபதி இப்படி பேசியிருக்காருப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போது அந்த பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இப்படி நடந்தது, இது யாருனால நடந்தது, இல்லை என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க, தெரிய ஆரம்பிக்குது குழந்தைங்களுக்கு. தெரிய ஆரம்பிச்சுன்னா அதோட உணர்றாங்கல்ல அவங்க. அல்ல ஆக்சுவலாக நம்ம ரொம்ப தொட வேணாம், மேலோட்டமாக போகலாம். அப்பா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இல்லைப்பா, ஃபஸ்ட் இந்த கொஸ்டினில் வந்து பசங்க தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக பெரியவங்களும் சரி, இந்த பையனை போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே. பட்டு அதாவது அரசு வேற, அரசியல் வேற. இப்போ நீங்களே ஒரு கட்சியில் இருக்கீங்க, உங்கள் கட்சி நீங்கள் ஜெயிச்சுட்டு அரசுக்கு வரும்போது நீங்கள் பொதுவான ஒரு மனிதர், யாருமே வர முடியாதுன்னு நம்ம எழுதி வைக்க முடியாது. எல்லாருக்குமே கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பான், அதை தடுக்கவும் முடியாது. உங்களுக்குன்னு எழுதப்பட்ட சாப்பாடு அது உங்களுக்கு தான். அப்போ இப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம் கூட கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி, ஒரு 15-16 ஆண்டு காலமாக தளபதி கூடயே ட்ராவல் பண்ணுறேன், நம்ம ரசிக மன்றம் மக்களேருந்து இன்றைக்கி ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தொண்டராக இருந்து இன்றைக்கி ஒரு நிர்வாகியாக நான் இருக்கேன். அன்றைக்கி நைட்டு 3-4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல, யாருக்குமே வரல. அதாவது என்னோட உணர்வுகள் அப்படி இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா என் தலைவனுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஏன்னா மன்னிச்சிருங்க, அவர் ஒரு சராசரி ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தா அங்கேயே உட்காந்துருப்பார். கண்டிப்பாக அவர் அரசியல்வாதியை மீறி அவங்க எல்லாருமே எனக்காக வந்தவங்க, என்னால் எப்படியாச்சும் யாராலையும் ஜீர்ணிக்க முடியாது. என்ன கேட்குறேன், நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், எஸ்ஆர் நோன் மட்டும் சொல்லுங்கள், தளபதி அங்கே போகணுன்னு நினச்சிருக்க மாட்டாரா? இல்லை, முழுக்க நான் யோசிக்கிறது என்னன்னா, நான் ஒரு கரூர்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு. இல்லை, உங்கள் மனசுக்கும் தெரியும், என் மனசுக்கும் தெரியும், கண்டிப்பாக தளபதிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கை கால் துடிச்சிருக்கும்னு நமக்கு தெரியும். 100% அது உண்மை. நிற்க கால் இல்லாமல் அங்கே போகிறதுக்கு துடிச்சிருப்பாருன்னு தெரியும். கண்டிப்பாக. ஆனால் அங்கே நடந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளுக்கு தெரியாது. என்ன நடந்த அரசியல் நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அவர் மேலே குறை கூறுறது தவறு தானே? கண்டிப்பாக. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை நேரில் போய் பார்க்கறது நான் எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே ஒரு கட்டமைப்பை விதிக்கிறாங்க, அரசிடம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உருவாக்குறீங்க, நீங்கள் இந்த 41 குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை வச்சு தான் நீங்கள் நடத்தணுன்றீங்க. மீடியாவை உள்ளே கூட்டு வரக்கூடாது, நிர்வாகிகளை உள்ளே கூட்டு வரக்கூடாது, க்ரௌடு சேரக்கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஏன் உன்னால் அந்த குடும்பத்தை அங்கே போய் பார்க்க முடியாதா, அவங்கள கூட்டு வந்து நீ தான் பார்ப்பியா? இன்றைக்கி தளபதி ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல கூட்டம் சேருமா சேராதா? லட்சக்கணக்கில் கூட்டம் சேரும். அப்போ நீங்கள் வந்து அரசுக்கு எதிராக நடக்கிற மாதிரி தானே வரும். கண்டிப்பாக. அதுக்காக முயற்சி எடுத்து தான் ஒரு பஸ்ஸை வச்சு அந்த குடும்பங்களை கூட்டு வந்து கூட்டமாக மீடியாக்கெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு மனதார அது வரவேற்க வேண்டிய விஷயம். மீடியாவுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி
ஒரு ஒரு குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது என்னால் தான் இவ்வளவு நடந்துச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னை பார்க்க வந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி என்னை பார்க்க வந்த ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ மனவேதனையாக இருக்குது. இருந்தும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டுமே நான் படித்து சொன்னேனே, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, மாசமாக இருக்கவங்க வராதிங்க, உடல் பலவீனமானவங்க வராதிங்கன்னு நான் படித்து சொன்னேன். ஏன் இது பண்ணுறீங்க? என் மேலே இருக்க அன்பை ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அது நான் என்ன சொல்கிறேன், அவர் மேலே இருக்க அன்பை நம்ம ஓட்டாக மாற்றுவோன்ற. கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மேலே இருக்க அன்பை நம்ம ஓட்டாக மாற்றுவோம், அவரை வெற்றி பெற வைப்போம். இதுதான் நம்ம அவரை கொடுக்குற ஒரு அன்பு. அங்கே தான் நம்ம அவரை தவற விட்டுறக்கூடாது. எனக்கு அதுதான் கேட்குறான், நீ ஏன் வீட்டில் போய் பார்க்க மாட்டேன்னு. இன்னொருத்தன் கேட்குறான், என்ன ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அவர் என் காலில் விழுந்தாருன்றாங்க, அழுதாருன்றாங்க. ஏங்க ஒரு 500 ரூபா நான் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன், அயன் பண்ணி கொடுத்தாலும் 500 ரூபா தான், கசக்கி கொடுத்தாலும் 500 ரூபா தான், குப்பையில் போட்டாலும் 500 ரூபா தான். 500 ரூபா தான். அங்கே உள்ள என்ன நடந்துச்சோ அதுதானே வெளியே தெரியும். கண்டிப்பாக. அப்போ அங்கே நடந்த உண்மைகள் தானே வெளியே தெரியும். 100% உண்மை. அதில் என்ன இருக்கு? இது எனக்கு புரியல. என்னன்னா இப்போ காலப்போக்கில் வந்து இங்கே வேறு யாருமே வந்துடக்கூடாதா? தான் மட்டும்தான் ஆளணும்னு ஒரு இதோடு இருக்கீங்களா? வேறு எங்கள்லேருந்து ஒரு சக மனுஷன் எங்கள்லேருந்து வந்துடக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து ஒரு சினிமா நடிகர்ன்னு விட்டுருங்க, நான் அதை பேசவே வரலைங்க. ஒரு மனிதனாக நான் நிற்கக்கூடாதா? ஒரு மனிதனாக மக்களுக்கு நான் போராடக்கூடாதா? போராடினா இங்கே என்ன சமூகத்தில் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. போராடினா அடிப்பீங்களா? போராடினா சித்திரவதை நடக்குமா? என்ன இது எனக்கு புரியல. அதாவது எங்களுக்காக ஒரு தலைவன் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாரு, இந்த மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன்னு கேட்குறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? அந்த மக்களுக்கு அவருக்காக நான் ஏன் பின்னாடி நிற்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக இதுதானே உண்மை. அந்த ஒரு நல்ல தலைவன் எங்கள் தலைவன், அவ்வளோதான். எங்களோட வேணும் இது, அது மட்டும்தான். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2026 மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். நிச்சயமாக 2026 தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக அமருவார். அதாவது மக்கள்கள் வந்து ஒரு சில பேர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள், உலக மக்கள் எல்லாருமே வந்து தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, இப்போ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்ட்டு, இல்லை நம்ம பேரே சொல்லலாம் நேராகவே, இப்போ நக்கீரன் கோபால் அப்படிங்கிறவர், நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும், ஸோ நக்கீரன் கோபால் வந்து ஒரு பொதுநிலையான பத்திரிகையாளர், ஆமாம் நடுநிலையானவர், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவை ஓட விட்டார், ஜெயலலிதாவை கதற விட்டார். ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணினாலும் ஒரு நியூஸ் ஆக்குவார், ஜெயலலிதா நடந்து போனாலும் அதை நியூஸ் ஆக்குவார். அப்போ எனக்கு இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய விஷயத்தில் நடக்கும்போது இது வந்து அவர் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தான் எனக்கு மனசில் தோணுது. இவர் நான் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இது நான் கேள்விதான். நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு கரூர் பிரச்சனையில் நீங்கள் சொல்கிறீங்க உன்னை கைது பண்ணணும், விலங்கு கையில் விலங்கு கைது பண்ணணும், விலங்க போட்டு மரியாதை இல்லாமல் ரொம்ப மட்டமாக. நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், கரூர் சம்பவத்துக்கு அது எந்த சம்பவமே நடக்கலையா? அதுக்கப்புறம் ஒரு வாயை திறந்த மாதிரி எதுவுமே தெரியல. சம்பவம் எந்த சம்பவமே நடக்கலையா? அதுக்கு முன்னாடி நிறையா இருக்கு. ஏங்க ட்விட்டரில் எத்தனை பேர் ட்விட் போட்டாங்க? ரஜினி, ஆமாம், ஒய்ஃபு ஓவியா, இவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? எண்ணூரில் அந்த இது இடிஞ்சு வந்து 9 பேர் இறந்தாங்களே நார்த் இந்தியன்ஸ், அப்போ எங்கே போனாங்க? கோவையில் இப்போ ஒரு இளம் பெண் வந்து 3 பேரால் கற்பழிக்கப்பட்டாங்களே, அப்போ எங்கே போகிறாங்க? ஆமாம், எனக்கு இதில் உச்சக்கட்ட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா சத்யராஜ். ஐயோ என்னங்க சத்யராஜ், சரத்குமார் எல்லாம் பெரிய விஷயம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மனுஷங்க, அவர் பேரை வச்சு நாங்கள் பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க, திராவிடம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நார்த் இந்தியன்ஸ் பொண்ணுங்க, அம்மாவும் பொண்ணு திருவண்ணாமலைக்கு வர இல்லை, 2 போலீஸ்காரங்க வேற ஸ்டேட் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. அதுதான் அந்த இதுலேருந்து வந்தவங்க, அம்மா பொண்ணு தாய் மாமா கூட்டு வராரு, கூட்டு போய் அவங்கள போலீஸ்காரங்களே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க. அப்போ எங்கே போனாங்க? சத்யராஜ் எங்கே போனார்? அவங்க பொண்ணு எங்கே போனாங்க? ஓவியா அப்போ எங்கே போனாங்க? லத்தா மேடம் அப்போ என்ன பண்ணாங்க? ரஜினி சார் என்ன பண்ணார் ட்விட்டு போடுறதுக்கு?
இவங்களாம் எங்கே போனாங்க? இவ்வளோ நாளாக எங்கே போனாங்க? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே நடக்கலையா நம்ம நாட்டில்? கரூர் அப்போ எந்த சம்பவமே நடக்கலையா? நான் கேட்குறேன். இல்லை, இன்னொரு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த கரூர் மக்கள் இறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நம்ம ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் 41 குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிட்டாரு. தத்து எடுத்ததையும் மீறி தன் குடும்பமாக ஆக்கிட்டார் அவர். இது எனக்கு சிலுக்குது இப்பயே. எனக்கு என்னென்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டார், சரியாக ஒரு பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா நம்ம ஒரு சில முக்கியமானவங்க மட்டும் தானே ஞாபகம் வச்சுப்போம். வரவங்க போகலாம் ஞாபகம் வச்சுருந்தா நம்மளால முடியாதுல்ல. கண்டிப்பாக. அந்த மாதிரி சொல்கிறாரு, 20 லட்சம் போதுமா, 1 கோடி ரூபா கொடுங்க அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஏன் என் தலைவன் அதுக்கு மேலடா? கண்டிப்பாக. எப்படி என் தலைவன் அதுக்கு மேலே இன்றைக்கி 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுங்க. சிம்பிளாக பண்ணாலும் 20 லட்சம் 30 லட்சம். தங்க விலை என்ன போயிட்டுருக்கு? சவரம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் மினிமம் 10 சவரம் நகை இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. உங்கள் குடும்பத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நான், உங்கள் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்ன ஒரு தலைவன் தலைவன். கண்டிப்பாக. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இல்லை, இந்த குறுக்க நான் பேசுகிறது மன்னிச்சிங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு சாதிய தலைவர், அவர் வந்து உதவி பண்ணுற அப்படின்ட்டு கரூருக்கு போயிட்டு அவர் வந்து 50,000 ரூபா தரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு வந்தார். அந்த தலைவரால் வந்து கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து கெஞ்சிறாரு, அந்த காசு கொடுக்கணும்டா, காசு இல்லை. ஆமாம். அப்போ இப்போ நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் துணிந்து நிற்கிறார். அது ஏன் குடும்பம், அந்த 41 குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும். 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச உடனே எல்லா அக்கௌண்ட்லேயும் அந்த 20 லட்ச ரூபா போய் சேர்ந்து அது அவங்க எல்லாருமே காட்டினாங்க. அந்த 16 நாள் அந்த தெளிவுகள் எல்லாம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு போய் சேரணும்னு அதை போய் சேர்த்தாரு. சேர்த்த கையோடு எல்லாரையும் இங்கே வர வச்சார். உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் தத்தெடுக்கிறேன்னாரு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கலாம். உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன்றாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இல்லை, உண்மையிலுமே அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். பாராட்டிக்கிட்டே கண்டிப்பாக. இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ தலைவர் அருகில் இருக்கிறாங்களே, தளபதி விஜய் அருகில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஒவ்வொருத்தராக வைக்கிற கோரிக்கை என்ன? இப்போ பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள், உங்களுடைய ஒற்றை வரி கோரிக்கை. ஒற்றை வரி கோரிக்கை, ரைட்டு. நீங்கள் புசி ஆனந்த் ஐயாவை சொல்லணுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு நடிகராக இந்த தளபதியை இன்றைக்கி அரசியல் தலைவராக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான், ஆனந்த் சார் மட்டும்தான். ஏன்னா தளபதிக்கு ஒரு பக்கபலமாக, ஒரு முதுகெலும்பாக இன்ன வரைக்குமே நின்று அவர் கூட எல்லாத்தையுமே சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் மட்டும்தான். இல்லை, இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக ஒரு பதில் சொன்னீங்க. நம்மளுடைய பொதுச் செயலாளர் வந்து எதை கண்டும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் துணிஞ்சு போங்க. கண்டிப்பாக. அது என்னது இந்த இடத்துல புசி ஆனந்த் சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக ஒரே வார்த்தை சொல்கிறேன். தளபதிக்காக நீங்கள் தளபதி கூட இருக்கீங்க, உங்களையும் நாங்கள் தளபதியோட ஒருவாக தான் பார்ப்போம். கண்டிப்பாக. உங்களுக்கு ஒன்றுனாலும் நாங்கள் போயிட மாட்டோம். உங்களுக்கு பக்கபலமாக பல லட்ச தொண்டர்கள் நாங்கள் கூட இருக்கோம். சரி, பல லட்சம் தொண்டர்கள் கூட இருக்கோம். எதுக்குமே பயப்படாதீங்க, எதுக்குமே அசராதீங்க, என்னவோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு ட்விட்டு கோயம்புத்தூரில் நடக்கிற அந்த பெண்ணோட பிரச்சனைக்காக, அந்த சகோதரியோட பிரச்சனைக்காக நாளை காலை நாம் மறியலில் ஈடுபடணும், ஒரு அற போராட்டத்தில் ஈடுபடணும், ஒரு மௌன போராட்டத்தில் ஈடுபடணும், ஒரு உண்ணாவிரதத்தில் ஈடுபடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் இல்லை, இன்றைக்கி நைட்டே 1000 பேர் வந்து உட்காருவோம். கண்டிப்பாக. அப்போது அந்த அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். உங்களோட வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குமே பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். தமிழக வெற்றி கழகம்ங்கிறது வெறும் ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்லை, அது வந்து தமிழர்களின் அதாவது என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான கட்சியாக மாறும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக. அதாவது நான் சிம்பிளாக லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் ஒரு யூனியன் இருக்கும்ல, யூனியனுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த யூனியன் தான் இந்த தமிழ்நாடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, அந்த யூனியன் தான் இந்த தமிழ்நாடு.
அந்த யூனியன் தலைவர் தான் எங்கள் தளபதி. அந்த கம்பெனி ஓனர்ஸ் தான் இப்போ இருக்க அந்த முதலாளிகள் தான் இப்போ இருக்க ஆட்சியாளர்கள். சூப்பர் சூப்பர். சரிங்களா? இவங்க பண்ணுற குற்றத்தெல்லாம் வந்து என் மக்கள் தாங்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அந்த ஒவ்வொரு ஒரு யூனியன் பிரச்சனைக்கு ஒரு தலைவன் உட்காந்து போராடணும்னா போட மாட்டேனா? அந்த தலைவன் தான் என் தலைவன். இதுக்கப்புறம் வேதாளம் மாதிரி இவங்க முதுகு பின்னாடி தொங்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு போராட்டத்தில் இறங்குவார். இது வெறும் அஸ்திவாரம் மட்டும்தான், இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா? கேள்விகள் பல எழுப்பப்படும், பதில்கள் சொல்ல ரெடியாக காத்துக்கிட்டு இருங்க. அப்புறம் நம்மளுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை, அப்புறம் ஆது அர்ஜுனன் அவர் தான் வந்து தேர்தல் பிரிவுடைய பொதுச் செயலாளர். ஆமாம், அது அவருக்கு நீங்கள் என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? இது நான் பதிவு பண்ணுறேன். அவர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவராக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் தளபதி அவரை ஏற்றுக்கொண்ட காரணம் என்னன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. அதான் உங்கள்கிட்ட என்னன்னா, வேற ஒரு கட்சியில் இருந்துட்டு நம்ம தளபதியை பற்றி அங்கே நல்ல விதமாக பேசின ஒரே காரணத்தினால அந்த கட்சியிலேருந்து அவர் ஒதுக்கப்பட்டார். அந்த ஒரே காரணம்தான் தளபதி அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்று தேர்தல் ஒரு நல்ல மனிதரை என்னை பற்றி பேசின ஒரே காரணத்துக்காக நீங்கள் கட்சி விட்டு ஒதுக்குனீங்கல்ல, அவரை என் கூட நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்ற தலைவன் தான் எனக்காக வந்து உயிர் தியாகம் பண்ண உங்கள் குடும்பத்தை நான் தத்தெடுத்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற தலைவன் எங்கள் தலைவர் தான். இப்படிப்பட்ட தலைவர்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு நல்லா இருக்குமா இருக்காதான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுருக்காருன்னா உலக மக்கள் நீங்கள் எல்லோரும் அவர் சப்போர்ட் பண்ணி அந்த அரியாசனத்தை அவரை உட்கார வச்சிங்கன்னா அவர் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுவார்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. மிகவும் நன்றி முகவை திலீபன் அவர்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய சேனல் இது வந்து வளர்ந்து வரும் சேனல், முழுக்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சேனல். நம்மளுடைய தொண்டர்களுக்கு எப்பயுமே எழுச்சி பேருரை ஆற்றும் சேனல். தொடர்ந்து பயணிப்போம். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்று 2026 முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் அமர்வார். நிச்சயமாக இது நடக்கும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய சேனலில் இன்டர்வியூ கொடுத்தது நன்றி. மற்றும் அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் கண்டிப்பாக இணைந்து பணியாற்றலாம். நன்றி முகவை திலீபன் அவர்களுக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம். வெற்றி பயணத்தோட 2026 இதோட சிறப்பாக இந்த சேனல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். அப்போ இதே சேனலுக்கு நான் வெற்றி இன்டர்வியூவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சூப்பர். ரொம்ப நன்றி முகவை திலீபன் அவர்களே.